விவேகன் விஜயன் வணக்கம். விஷால் டைரக்ட் பண்ணி வெளிவந்திருக்கின்ற ஒரு படம் மகுடம். அருமையான டைட்டில், நல்ல டைட்டில் வச்சுருக்காரு. தமிழில் தலைப்பு வச்சுருக்காரு. ஆனால் படத்தை நம்ம என்னமோ எதிர்பார்த்து இதில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோட படத்தை பார்த்தா ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே சோதனை சோதனை சோதனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அவர் ஏன் இப்படி பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல. இவர் இதை விட நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நல்ல விதமாக கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. இதுக்கான உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு, கஷ்டப்பட்டிருக்காரு. நல்லா செலவு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் நடித்து கூட இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் கூட இவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இவரே டைரக்ட் பண்ணதுனால அவர் அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு, அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அந்த உழைப்பு எல்லாம் வந்து எடுத்துக்கின்ற கதையினால் வந்து அது எடுபடாமல் போகுது. அவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வேறு. ஆனால் டபுள் ரோல், அது அப்பா வேஷத்துக்கு அப்படியா கெட்டப்பெல்லாம் போடுறது? உள்ள உடைய கதாபாத்திரத்துக்கு மாறுபட்டு எதிர்மறையான ஒரு கதாபாத்திரத்தில் வராரு விஷால். அது ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், மீசையாகட்டும், எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அது ஒட்டவே இல்லை. அது படமாக்கம், படப்பிடிப்பு காட்சிகள் எல்லாமே 2 இரட்டை வேட காட்சிகள் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் கதாபாத்திரம் பெருசாக அது சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. அது இவர் பேசாமல் நடிக்கிறதோடு நிறுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன்னா நல்ல படம், இன்னும் நல்ல படங்களை தர முடியும். இன்னும் கதையை கேட்டு அவர் வந்து டைரக்ட் பண்ணால், கதை கேட்டு அவர் டைரக்ட் பண்ணணும். ஸ்க்ரீன் பிளே இவரே பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேயே இவ்வளவு இது இருக்காது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் இனிமேல் அது அதாவது முன்னெச்சரிக்கையோடு செய்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நடிக்கிறதோடு அவர் நிறுத்திக்கிட்டால் நல்லது. நன்றி, வணக்கம்.